அப்போ வீட்டில் தெய்வ கடாட்சம் எப்பயுமே இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பதிவு. சரிங்களா? நீங்கள் கோயில் போய் சாமி கும்பிடுங்க, என்னன்னாலும் பண்ணுங்கள், இல்லை வீட்டுக்குள்ளே பூஜை பண்ணுங்கள், என்னன்னாலும் பண்ணுங்கள். ஆனால் வீட்டுக்குள்ளே எப்பயுமே தெய்வ கடாட்சம், தெய்வங்கள் இருக்கணும், அந்த தெய்வ சக்தி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங், பூஜை ரூம் எப்பயுமே சுத்தமாக இருக்க வேண்டும். பூஜை ரூமில் சிலரோட வீட்டில் பூஜை ரூமில் ஒட்டடை படிஞ்சிருக்கும். அந்த ஒட்டடைலாம் க்ளீன் பண்ணுங்கள் முதல்ல. தினமும் போவாங்க, அந்த விளக்கு இருக்கும், அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றுவாங்க, திரியை வைப்பாங்க, விளக்கேற்றிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அந்த விளக்கு கழுவி இருக்கா, அந்த விளக்கு சுத்தமாக இருக்கா, எண்ணெய் நல்ல எண்ணெய் தான் கரெக்டாக ஊற்றிட்டு இருக்கோமா, இல்லை திரி, இந்த மாதிரிலாம் பார்க்கவே மாட்டாங்க. என்னோடய வேலை என்ன, விளக்கேற்ற சொன்னீங்க. இப்போது ஒரு வீடியோவில் பார்த்து விளக்கேற்ற சொல்லியிருந்தோம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் விளக்கேற்ற சொல்லியிருந்தோமா, அதை ஒருத்தரை பார்த்துட்டு தினமும் விளக்கேற்றிட்டு இருக்காரு. என்ன சார் அப்படின்றாரு. சார் கொஞ்சம் விளக்கை க்ளீன் பண்ணணும். அதை நீங்கள் சொல்லவே இல்லையே. நீங்கள் தினமும் எண்ணெய் ஊற்றி புது திரி போடுங்க, தினமும் புது திரி வேணாங்க. திரி வந்து கருகி இருக்குது பாருங்கள், அதை வந்து கட் பண்ணிடலாம், கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் எடுத்து விட்டு கூட விளக்கேற்றலாம். அந்த கருப்பாக அந்த கருகி இருக்குது பாருங்கள், அது மேலே விளக்கேற்றுறது சின்ன சின்ன விஷயந்தாங்க. ஆக நீங்கள் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம், நான் வந்து ஒரு அலமாரி மட்டும் தான் வச்சுருக்கேங்க, ஒரு உட்டனில் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க, அது பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. சாமி ரூம், பூஜை ரூம் எப்பயுமே சுத்தமாக இருக்க வேண்டும். விளக்கு ஏற்றி வைக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி விளக்கு விளக்கலனா கூட அட்லீஸ்ட் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் விளக்கி வைக்கணும்.